இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா உங்க ஏரியா. பிரஸ்டீஜ் பிரசன்ஸ் டைனிங் டேபிள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஆஸ்பீஷியஸ் டே. முதல் கண் வணக்கம் நம்மளோட விநாயகருக்கு தான். ஸோ எந்த கடவுளை வணங்குறதா இருந்தாலும் முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மற்ற கடவுளை போய் வணங்குவோம். அறிவு, ஆற்றல், ஞானம் இது எல்லாமே அவர்கிட்ட பெற்றுக்கிட்டு மற்ற கடவுள்கிட்ட போயிட்டு வரம் கேட்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பீஷியஸ் டேல உங்களுக்காக இன்னைக்கு பிரஸ்டீஜ் வழங்கும் டைனிங் டேபிள் நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு செய்ய போற டிஷ் என்ன தெரியுமா? பால் போலி. வித்தியாசமா இருக்குல்ல பேரு. ஸோ இதை எப்படி செய்யலான்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சூப்பரா ஒரு ஸ்வீட்டை பண்ணி காட்ட போறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பால் போலி செய்ய தேவையான பொருட்கள்: பால், தேங்காய் துருவியது, சர்க்கரை, முந்திரி, பாதாம் ஊற வைத்தது, நெய், கோதுமை, ரவை, குங்குமப்பூ பால், மைதா, உப்பு. பால் போலிக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பால் போலி செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கடாயில பால் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டை காயணும். அதுக்கு இன்பிட்வீனில் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், முந்திரி வந்து ஊற வச்சுருக்கேன். அதாவது ஹாட் வாட்டரில் 10 நிமிஷம் இந்த முந்திரியை போட்டு ஊற வச்சுருங்க. பாதாமும் ஊற வச்சுருக்கேன். ஸோ முந்திரி, பாதாம் எல்லாத்தையுமே ஹாட் வாட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes ஊற வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த பதம் கிடச்சிடும். நல்ல சுட தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா அரைச்சிடலாம். தேங்காய், பாதாம், முந்திரி, நம்ம பிரஸ்டீஜ் எண்டூரால இப்போ இந்த மேஜிக்கை செய்ய போறோம். அரைச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஓகே, மசிய அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு துவையல், நம்ம யூஸ்வலாக துவையல் பண்ணுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ஸோ இது கூட முந்திரி, பாதாம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. இதை நான் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். ஓகே, பால் நல்ல ஒரு கொதி வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆடை தனியாக திரண்டு வருது பாருங்கள். ஸோ நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு இதோட திக்னஸ் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்க. நான் இப்போ இது கூட அரைச்சி வச்ச இந்த தேங்காய், பாதாம், முந்திரி பேஸ்ட்டை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்ல ஃப்ரெஷ் க்ரீமி பால் வருது இல்லையா, அந்த மாதிரியான பால் வாங்கிக்கோங்க. யூஸ்வல் அந்த திக் வால்யூம் இல்லாத பால் வாங்காதீங்க. நல்ல வால்யூம் கன்சிஸ்டன்சி அதிகமாக திக்காக அப்படியே ஸ்கிம்டாக பச்சை பால் வாங்கும்போதே வரும். அந்த மாதிரியான பால் வாங்கி செய்யுங்க. ஸோ நல்லா இந்த பேஸ்ட் போடுறதுக்குள்ளே இன்னும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் சுகர் போதும். ஏன்னா நம்ம போலி பண்ணும்போது போலியும் வந்து எண்ணெயில் தான் வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப திகட்டிடும். ஸோ திகட்டாமல் இருக்கிறதுனால சுகர் வந்து கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவும் பாலும் கலந்து வச்சுருக்கேன் இதில் நான். ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது இன்னும் திக்காக ஒரு கொதி வந்துடும். ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல் பர்பஸ் ஃப்ளார், மைதா 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் ரவை. மொத்தமாகவே மைதாவில் பண்ணலாம், மைதாவில் தான் பண்ணணும். அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக இதில் கோதுமையில் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் மைதா போட்டு 4 ஸ்பூன் கோதுமை போட்டுக்கிறேன்.
நெய் போட்டுக்கிறேன். இப்போ லைட்டாக தண்ணி, ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் கொஞ்சமாக, சும்மா அப்படி லைட்டாக. ஸோ பேரலாக இதுவும் ஒரு பக்கம் கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கக்கூடாது. ஸோ சிம்மில் வச்சிங்கன்னா தான் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மாவை டோ பண்ணிட்டேன். நல்லா திரட்டிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப் வர மாதிரி திரட்டிக்கோங்க. இதை திரட்டுற இந்த டைமில் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு இதை வறுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வச்சிடலாம், இதை அப்படியே திரட்டிடலாம். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பூரி போட்டுடலாம். ஓகே, இது ஓகே, இது ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, பூரி பண்ணிட்டேன் நான். இது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது பாருங்க, நல்ல ஒரு திக்கா ரப்டி மாதிரி வந்திருக்கு. ஸோ இதை இப்போ நம்ம இந்த பூரியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ 100% இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ இது எப்படி இருக்குங்கிறது நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். கீர், பாசுந்தி கீர், அப்புறமா ஒரு ரசமலாய், அதில் வர ஒரு கீர், அந்த மாதிரி ஒரு டேஸ்டில் இருக்குது. அற்புதமான, இன்னோவேட்டிவான, பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்வீட் இந்த பால் போலி. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரிகமா டாய்ஸ் டிவி ஷோஸ் தமிழுக்கு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. நாங்கள் டெஃபினட்டாக ரொம்பவே ஹாப்பியாக அதை வெல்கம் பண்ணுவோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பை பாய்.